கொழும்பில் பதற்றம். பல்கலைக்கழக மாணவர்கள் முன் பெருமளவு அதிரடிப்படையினர் குவிப்பு. மீண்டும் நீர்த்தாரை பிரயோகம். 15ஆம் திகதி இலங்கை முடங்கும். இந்த நாடு மூடப்படும். எடுக்கப்பட்ட தீர்மானம். பறிபோன தாய்நிலம். கிரிமலை சிவன் கோவிலை இடித்து அதிபர் மாளிகை. கொழும்பில் இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் பெருந்திரளானோர் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். கொழும்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நேற்றைய தினம் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேராசிரியர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது மாணவர்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி செல்லும் வீதியை மறைத்து பெருமளவு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர். கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்ட பேரணி மீது மீண்டும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் பதற்ற நிலை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதும் கூட ஆர்ப்பாட்டத்திலிருந்து பின்வாங்க மாணவர்கள் மறுத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி செல்லும் வீதியை மறைத்து பெருமளவு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் பதற்ற நிலை நீடித்து வருகின்றமை எதிர்வரும் 15ஆம் திகதி சுமார் 40 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து முழு நாட்டையும் மூடும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். இந்த தொழில்சார் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் தொடர்ச்சியாக பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். தொழில் வல்லுநர்கள் சங்கத்தில் உள்ள பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் 9ஆம் திகதி வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கும். 13ஆம் திகதிக்கு பிறகு இந்த 15 துறைகளைச் சேர்ந்த 40 தொழிற்சங்கங்களும் மிக தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். 15ஆம் திகதி இந்த நாடு முடங்கும். இந்த நாடு மூடப்படும். அணிவகுத்து நிற்கும் தொழிற்சங்கங்கள் உச்சகட்ட நடவடிக்கைக்கு பேரணியாக செல்ல வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. எதிர்வரும் 13ஆம் திகதி முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக தொடர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் திகதி வரை இந்த தொடர் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 40 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட ஒன்றிணைந்த சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசின் வரி கொள்கைக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல சேவைகள் ஸ்தம்பிப்பதால் நாடு முடங்கும் சாத்தியம் காணப்படுவதாக சமூக அவதானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டியது முக்கியமானது என ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையின் இணை அனுசரணை நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. அத்துடன் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக சர்வதேச கட்டமைப்புடன் இணங்கும் வகையில் சட்டத்தை கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தையும் குறித்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. கனடா, மலாவி, மொண்டிகுரோ, வடக்கு மெசிடோனியா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இலங்கை இணை அனுசரணை நாடுகள் குழு ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை குறித்த தமது நிலைப்பாட்டை அறிக்கையிட்டுள்ளன. ஐக்கிய நாடுகளுக்கான பிரித்தானியாவின் நிரந்தர பிரதிநிதி சைமன் மேன்லி இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அனைத்து மத மற்றும் இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் உட்பட மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான ஸ்ரீலங்காவின் உறுதிமொழிகளை வரவேற்பதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அமைதியான போராட்டங்கள் மீதான கடுமையான எதிர்வினைகள் குறித்த கவலையையும் குறித்த நாடுகள் வெளியிட்டுள்ளன. அமைதியான முறையில் ஒன்றுகூடல் மற்றும் ஒன்றுபடுவதற்கான சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமைகளை ஸ்ரீலங்கா பாதுகாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளன.
மனித உரிமைகளின் பாதுகாப்பை ஊக்குவிப்பதில் குடிசார் சமூகம் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது எனவும் எதிர்கால சட்டம் உட்பட குடிசார் சமூகத்தின் முக்கியமான பணிக்கான இடத்தை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை தாங்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் கூறியுள்ளன. அத்துடன் இலங்கையர்களின் நம்பிக்கையை பேணுவதில் தேர்தல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளன. நீண்ட காலமாக இருந்து வரும் ஊழலுக்கு தீர்வு காணுமாறு ஸ்ரீலங்கா அதிகாரிகளை இணை அனுசரணை நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கம் செப்டம்பர் மாதம் சபைக்கு வழங்கிய உறுதிமொழிகளை சுட்டிக்காட்டியதுடன் அனைத்து சமூகங்களுக்கும் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் என்ற இலக்குடன் உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்தல் உள்ளிட்ட நிலைமாறுகால நீதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளன. பழமை வாய்ந்த கீரிமலை சிவன் ஆலயம் முழுமையாக இடித்தளிக்கப்பட்டு அதிபர் மாளிகை அமைக்கப்பட்டுள்ள விடயம் தற்போது வெளிவந்துள்ளது. வலிவடக்கு பகுதியில் உள்ள கீரிமலை கிருஷ்ணன் ஆலயத்தின் ஆலய நிர்வாகத்தினர் சிலரை கடந்த வெள்ளிக்கிழமை மாலையில் கடற்படையினர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அழைத்துச் சென்று ஆலயத்தின் தற்போதைய நிலையை காண்பித்துள்ளனர். இவ்வாறு கீரிமலை கிருஷ்ணன் ஆலய நிர்வாகத்தினர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடவையாக சென்று ஆலய பார்வையிட்டனர். இவ்வாறு ஆலயத்தை சென்று பார்வையிட்ட ஆலய பரிபாலன சபையினருடன் கிராம சேவகரும் பயணித்துள்ளார். இதன்போது ஆலயத்தின் வசந்த மண்டபம் இல்லை, முழுமையாக இடித்து தள்ளப்பட்டுள்ளது. எஞ்சிய பகுதிகள் உள்ளன. அதேபோல் ஆலய விக்கிரகங்களில் பிள்ளையார், முருகன் என்பனவற்றை காணவில்லை, எஞ்சியவை உள்ளது. இதே நேரம் அருகில் இருந்த மிக பழமை வாய்ந்த சிவனாலயம் முழுமையாக காணவில்லை. அந்த இடம் வரை அதிபர் மாளிகை அமைந்துள்ளது. கதிரை ஆண்டவர் ஆலயம் அதன் அருகே இருந்தது, அதனை பார்க்க முடியவில்லை. மேலும் கீரிமலையில் இருந்த ஆதிசிவன் ஆலயம் இடித்து அளிக்கப்பட்ட செய்தி சைவ மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக ஆறு திருமுருகன் தெரிவித்தார். கீரிமலையில் போர்த்துகீசர் காலத்திலிருந்தே அமையப்பெற்ற ஆதிசிவன் ஆலயமானது அதன் அருகே பாதாள கங்கை எனப்படும் நன்னீர் கிணற்றுடன் கூடிய சிவனாலயம். இதன் அருகே சித்தர்களின் தியான மடமும் இருந்தன. அதிலே நல்லூர் தேரடி சித்தர் என எல்லோராலும் அறியப்பட்ட சடையம்மாவின் சமாதியுடன் சடையம்மா மடம் என்பனவும் இருந்தன. இதேபோன்று அப்பகுதியிலே நெல்லை ஆதீனத்தின் முதலாவது குரு முதல்வரான மணி ஐயரின் குருவின் சமாதி என்பன அங்கே மிக நீண்ட காலமாக இருந்தது. அதே போன்ற பழமையான கதிரையாண்டவர் ஆலயமும் இருந்தது. இவ்வாறான ஆன்மீக அடையாளங்கள் அனைத்தையும் அழிக்கப்பட்டுத்தான் ஒரு ஆடம்பர மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது என்பதனை அறியும்போது சைவ சமயத்தவர்களின் நெஞ்சம் தாங்க மறுக்கின்றது. இவை தொடர்பில் மிக நீண்ட காலமாகவே நாம் கோரிக்கை விடுத்த போதும் தற்போதுதான் உண்மை தெரிய வந்துள்ளது. இவற்றை அழித்த செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவற்றை மீள அமைத்தே ஆக வேண்டும். அந்த ஆலயங்கள் வரலாற்று சின்னங்கள் இருந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவற்றினை அழித்தமைக்கும் எமது வன்மையான கண்டனங்களை பதிவிடுகின்றோம் என்று குறிப்பிட்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது கிராமங்களுக்கு செல்ல முடிகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வரிசை யுகத்தால் எமக்கு கிராமங்களுக்கு செல்ல இயல முடியாதிருந்தது. தற்போது வரிசை யுகம் இல்லை, உடற்பிரச்சினை இல்லை, சர்வதேச நாணய நிதியம் கடன் வழங்க உள்ளது. எனவே நாடு நெருக்கடியிலிருந்து மீளும். இதனை விரும்பாத சிலரே அரசின் திட்டத்தை சீர்குலைக்க முற்படுகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது தெரியாது. தேர்தல் நடந்தால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என தெரிவித்துள்ளார்.